வசனம் எழுதுவான். உடன்பிறப்பே மயிரே மாட்டேன்னு வசனம் எழுதுவான்டா. அவன் தன்னுடைய சுயநலத்துக்காக குஷ்பு கூட கூட்டணி வச்சு குஷ்புவின் ஆதரவு, சில்கு சிமித ஆதரவு, எந்த பச்சை துரோகி ஒரு கொள்கைக்காக நிலையற்ற கொள்கையற்ற எதையும் விற்க தயாரானவன் கருணாநிதி. அவன் பின்னாலெல்லாம் நாம் 25 ஆண்டுகள் நிற்கவில்லையா? எம்ஜிஆரை எதிர்த்து இதே மதுரை மண்ணிலே எவ்வளவு கொடுமைகளை எதிர்த்து எம்ஜிஆரின் தடை சட்டத்தை முறித்து மறைந்துவிட்ட பழக்கட பாண்டியனோடு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். எங்களை செத்தாலும் திமுக கொடி பொத்தி புதைங்கடாங்கிற அளவுக்கு வந்தோம். ஆனா இந்த அயோக்கியன் தன் மகனுக்கு ஆபத்தென்றால் சர்வகட்சி, தன் மருமகனுக்கு ஆபத்தென்றால் சர்வகட்சி. சிறிது நாளுக்கு முன்னால் சன் டிவிக்கும் ஜே டிவிக்கும் ஒரு தகராறு நினைவிருக்கிறதா உங்களுக்கு? சன் டிவியில காட்டக்கூடாது, ஜே டிவி தான் காட்டணும்னு கேபிள் ஆபரேட்டர்ஸ் எல்லாம் ஜெயலலிதா கூப்பிட்டு கம்பல் பண்ணும்போது கருணாநிதி அதுல 15 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். சும்மா இருப்பானா? சாரி, 150 கோடி ரூபாய். உடனே என்ன பண்ணா, சர்வகட்சியை கூப்பிட்டு டாக்டர் ராமதாஸ் 3 மணிக்கு எழுப்பி கூட்டிட்டு போய் அங்கெல்லாம் வச்சு சர்வகட்சியை கூப்பிட்டு கண்டிக்கிறான். முரசொலி செல்வம் அவர் ஏதோ கார்ட்டூன் வெளியிட்டாங்க. அவர் ஒரு ஜென்டில்மேன் கருணாநிதி குடும்பத்திலேயே. அந்த செல்வத்துக்கு ஒரு ஆபத்து வந்தது. அவர் பத்திரிகைகள் சேடப்பட்டி முத்தையா உரிமை பிரச்சனை கொண்டு அவரை கைது செய்யும் போது சர்வகட்சி கூட்டம். ஏப்பா, தம்மம்பட்டியிலும் ஆத்தூரிலும் திருப்பரங்குன்றத்திலும் கலவரம் பண்ண நினைத்தானே ராமகோபாலன், அதை கண்டித்து என்னைக்காவது கருணாநிதி இந்த சிறுபான்மை மக்களுக்காக ஒரு சர்வகட்சி கூட்டத்தை கூட்டி இருப்பார். 2 ஆலிம்கள் நடுரோட்டிலே பதைக்க வெட்டி கொண்டார்களே, அந்த கொலையை கண்டித்தாவது ஒரு ஆர்ப்பாட்டம் செய்திருப்பாரா? ஒரு சர்வகட்சியை கூட்டி இருப்பாரா? வைகோபாலசாமி ஆகட்டும், யாராகட்டும். ஜெயலலிதாவை நாங்க சாகர வரைக்கும் ஏத்துக்க மாட்டோம், செத்து போனாலும் ஏத்துக்க மாட்டோம். ஜெயலலிதாவை ஏற்க மாட்டோம். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா திமுக தலைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது இன்னைக்கு வரைக்கும், இனி சாகர வரைக்கும். ஏன்னா அதனால அவ்வளவு கஷ்ட நஷ்டங்களுக்கு நாங்கள் ஆளாம். அவ்வளவு கஷ்டம். இந்து முன்னணி ஆபீஸ் குண்டு வெடிப்பா, உடனே இவன் தான் கட்டுறேன். உடன்பிறப்பே வன்முறை வேண்டுமா கூடுமா? உனக்கு எதுக்குடா அந்த வேலை? ராஜகோபாலன் மதுரையில கொலை பண்ணாங்களா? உடன்பிறப்பே. ஏன் ராஜகோபாலனால 2 ஆலிம்கள் கொலையானானே, அப்போ உடன்பிறப்பு எங்கடா போச்சு? உனக்கு ஒரு நாய் எனக்கு ஒரு நாய் மாடா, உன் கையை முடிச்சிருக்கணும் இல்லையடா? அது தப்பு.